ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம கார்டனிங் பியூட்டி சேனலில் இன்றைக்கி கார்டன் பார்க்க போவோம். பச்சை மிளகா செடி தனித்தனியாக எடுத்து வைக்கிறேன். அதாவது தனித்தனியாக வைக்கும் போது நிறைய காய்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருசாக காய்க்கும். இன்றைக்கி சுத்தம் பண்ணுறது பெரிய வேலையாக இருந்துச்சு. வெயில் வேறு. வெயில் டைமில் எப்படா சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லி சாயங்காலம் இன்றைக்கி மார்னிங் ஒர்க் பார்ட் 1 பார்க்க போகிறோம். ஈவினிங்கில் ஒர்க் இருக்குது. பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய சுத்தம் பண்ணுறது எங்கள் அம்மா தான் எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. அதனால் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா மண் தேவைப்பட்ட மாதிரி இருந்துச்சு. பச்சை மிளகா தனியாக எடுக்கிறதுக்கு அதில் அந்த பெரிய பைக்கில் ஒரு பச்சை மிளகா செடி இருந்துச்சுல்ல, அதை தான் நம்ம தனித்தனியாக போட்டு நம்ம மண்ணை ஃபுல் பண்ணி வச்சேன். அதுதான் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்குது. செம்பருத்தியில் வந்திருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மருதாணி செடி வந்திருக்குது. சரி வாங்க பார்க்கலாம் ஃபுல்லாக. இப்போ நம்ம சுத்தம் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதில் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மண்ணை நோண்டி எடுக்கணும். எடுத்து இந்த மாதிரி பச்சை மிளகா தனியாக வச்சுட்டு அப்படின்னா நல்லா சூப்பராக தளரிட்டு வரும். நல்லா புசுன்னு வரும். அதுக்காக தான் சின்னது ஒரு 3 வச்சுருக்குறேன். அதே மாதிரி பெருசில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றே வச்சுருக்குறேன். அதுதான் பெயின். மொத்தம் 4-5 பேக் செட் ஆகிடுச்சு பச்சை மிளகா தனித்தனியாக வைக்கிறதுக்கு. ஏன்னா பச்சை மிளகா சீசன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மாதமெல்லாம் ஃபுல்லாக டெய்லி பச்சை மிளகா காய்க்கணும். அப்படின்னா இந்த மாதிரி க்ரோ பேக்கில் கொத்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு குட்டி குட்டியாக தான் பச்சை மிளகா முளைக்கும். அந்த மாதிரி முளைக்குது அப்படின்னா உங்களுக்கு சமையலுக்கு பத்தாது, இன்றைக்கி செய்கிறக்கு சாப்பாடுக்கு பத்தாது. அதான் தனித்தனியாக பெருசாக வளர்க்கு பச்சை மிளகா இந்த மாதிரி தனியாக ஒரு பேக்கை நான் வச்சுக்கிறேன். பாருங்கள், பெருசில் வச்சுருக்கிறேன். நட்டை வச்சது நேற்று ஃபுல்லாக நேற்று நைட்டாக செஞ்சேன். இப்போ இதை பச்சை மிளகா க்ளீனிங் ப்ராசஸ். இந்த மாதிரி பூச்சி பிடிச்ச இலை அந்த மாதிரி இலையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்கி போட்டுருங்க. பூச்சி பிடிந்ததாக இருந்தாலும் சரி, வேறு எந்த இலையில இருந்தாலும் சரி, குப்பையை அழுக்காக இருக்க செடி, அழுக்காக இருக்கிற மாதிரி குப்பை அந்த செடியெல்லாம் போட்டுருங்க. இப்போ வேறு பை இந்த மாதிரி பச்சை மிளகா நான் வைக்க போகிறேன். இதை இந்த பை எடுத்து இருக்கிற பச்சை மிளகா தான் ஒவ்வொரு பேக்ஸாக நான் பிரித்து தனியாக வைக்க போகிறேன். ஓகேவா? தெரியுதா? நான் வச்சுருக்கிறேன்ல கையில், அதில் தான் நேற்று பண்ண ஸ்டார்டிங் ஒர்க்கு தான் இன்னும் ஃபினிஷ் ஆகலை. நீங்கள் நினைக்கலாம், நான் என்ன தான் பச்சை மிளகா செடி வச்சு ஃபெர்டிலைசர்லாம் போட்டு வச்சாலும் மண்ணை நல்லா கலரி விடுங்க. அந்த மாதிரி புல் வேர் எல்லாமே எடுத்துருங்க. நான் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு கொத்தாக நீங்கள் அப்படியே தனித்தனியாக இருந்ததுன்னா ஓகே. இதில் நீங்கள் நிறைய வச்சுருக்கீங்க, இன்னும் தனியாக எடுத்து வைக்கணும். வச்சாதான் அப்படி கொத்தாக மரம் மாதிரி வரும் பச்சை மிளகா. அப்படி தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நானும் அப்படி தான் வச்சு பார்த்தேன். எனக்கு குட்டி குட்டியாக 4-5 காய் வந்துச்சு. 4-5 மிளகா வந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் விட்டால் கூட நிறைய வராதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி 4-5 பையாக பச்சை மிளகா தனியாக செப்ரேட்டாக பண்ணி வச்சுருக்கிறேன். இது பார்ட் 1 தான். ஏன்னா இது கீலிங் ப்ராசஸ்ங்கிறதுனால அந்த மண்ணை வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லி புல்லெல்லாம் எடுத்துகிட்டு மண்ணை புல் அது வேர் இருக்கும் பார்த்தீங்களா, பச்சை மிளகாவோட வேர், அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக வைக்க போகிற மண் அதே மாதிரி தான். கொஞ்சம் பார்த்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா இப்படி தான் வச்சிட்ருந்தேன். ட்ரைபாடு யூஸ் பண்ணிவிட்டு நான் வச்சிட்ருந்தேன். வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருந்தேன். மொத்தம் எனக்கு எத்தனை பச்சை மிளகா செடி வந்துச்சு அப்படின்னா, கொய்யா செடிக்கிட்ட 1 2 3 பச்சை மிளகா, ஒரு காய் வந்திருக்கா. அந்த காயை நான் பொறுக்கிட்டேன். இப்போ இதை தான் நட்ட வைக்க போகிறேன். நடவு செஞ்சிடலாமா? இப்போ நடவை செஞ்சிட்ருக்குறேன் நான். இந்த மண் வேஸ்ட் பண்ணுறதுக்கு யார் மனசு வராது. ஏன்னா மண் சூப்பர் மண்ணாக இருக்குது. அது ஈரமாக இருக்கும். இல்லாமல் ஓரளவுக்கு ஈரமாக இருந்துச்சுன்னா நல்லா ஈஸியாக எடுக்க வரும். அதே மாதிரி மண்ணுக்குள்ளே பூச்சிகள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. தவக்கலை கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. எங்கள் ஏரியாவில் தவக்கலை சுற்றி அதிகமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. தவக்கலை வராமல் இருக்கிறதுக்கு வேப்பெண்ணெய் காசு அதை ஊற்றுனீங்கன்னா போதும். உள்ளேயும் ஊற்றுங்க, மேலேயும் ஊற்றுங்க, திரிச்சு விட்டிங்கன்னா போதும். ஒரு பக்கெட் ஃபுல்லாக நீங்கள் தண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த செடி அளவுக்கு நீங்கள் வேப்பம் ஊற்றிடுங்க. ஒரு 2-3 ஊற்றிங்கன்னா போதும். அது வீடியோ நான் அப்புறமேட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு தான் டீட்டெயில்ஸாக சொல்லணுமில்ல எதுக்கெல்லாம் யூஸ் ஆகணுன்ட்டு. இப்போ நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம்.
நான் ஒரு பையை வந்துட்டு சும்மா நிறைய பை இருந்துச்சா ஒரு சுத்தம் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் பையிலலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை வந்து தோண்டி எடுத்து பண்ணிகிட்டே இருக்கிறேன் நான். எனக்கு ஆர்கானிக் பாட்டி சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எங்கள் அம்மா வந்து நேற்று பண்ணிகிட்டு இருந்தாங்களா, அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா நேற்று பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சரி நானும் இன்றைக்கி பண்ணிடுறேன். இந்த பச்சை மிளகா வச்சு தனியாக எடுத்து வச்சாலும் எப்பப்போலாம் டைம் இருக்குன்னு பார்த்தா எங்கள் அம்மா எடுத்து பண்ணி வச்சிட்டாங்க கார்டனை. அவள் சுத்தம் பண்ணி ஆகணுமில்ல, அதுக்கு தான். இப்போ இந்த மாதிரி இலையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பொழுது போட்டுருங்க. பூச்சி பிடிச்ச இலையாக இருக்கட்டும், வெள்ளை கலர் இலையாக இருக்கும், அந்த இலையெல்லாம் போட்டுருங்க. இலை ஓட்டையாக இருக்கும், அந்த இலையெல்லாம் வந்து பிச்சு போட்டுருங்க. போட்டிங்கன்னா ஒரு டைம் வந்துட்டு அதே இடத்துல சூப்பராக தழைஞ்சி வரும். இந்த பையில் தான் நீங்கள் வைக்கணும் அப்படி இல்லை, ஸ்மால் சைஸ் பையில் தான் வைக்கணும் அப்படி அவசியம் இல்லை. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய பையிலையும் வச்சுக்கலாம். ரவுண்டில் வந்து அந்த அளவுக்கு வந்து வராது. ஓகே, அதுக்கு தான் நான் வந்து இடத்த மாற்றுறேன். அதனால் இப்போ நான் வந்து மாட்டிக்கிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மண் நிரம்பிட்டு ஸோ உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஓகே கைஸ், இதுதான் வந்து நான் பச்சை மிளகா வச்ச ஒரு 4-5 பை வந்து நடுவே செஞ்சுருக்கிறேன். பார்த்தாலே தெரியும் 4-5 பையனா, ஒரு சின்ன பையில் வந்து ஒரு 5 பை ஆட்டமும். ஒன்று வந்து நல்லா இருக்க செடியில் மட்டும் பெருசாக வச்சுருக்கிறேன். அந்த இடத்துல எல்லாமே சுத்தம் பண்ணணும். அது வந்து ஈவினிங் 2 தான் பண்ண முடியும். அதனால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளீன் இது வீடியோ எனக்கு வந்து ஒர்க்கும் யூஸ் ஆகும் எப்படிலாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு. அதுக்காக தான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. பாய்.